ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சுவாமிக்கு விலைக்கு ஏற்றி நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ ஜூ கூட அந்த கிவ்அவே வின்னர்ஸ் நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ 3 பேர் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வசந்த குடில். ஸோ கரெக்டாக அவங்க கேட்ட கேள்விக்கும் அதே மாதிரி அவங்க சேனலையும் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்த்திகா 3. வின் பண்ண 3 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்கள் பேரோட என்னோட மெயில் ஐடிக்கு நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஜூக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து அவ்வளோட்ட அமைச்சிடுவாங்க. லாஸ்ட் வின்னர் பார்த்தீங்கன்னா ஷீஃபா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட விளாக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோட அந்த ஆர்டிக்கல் வந்து January 1 அன்றைக்கி வந்து பொதிகை சாரல் அப்படின்ற இந்த புக்கில் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. ஸோ பொதுவாக எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வரப்போ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிடிஎஃபாக கேட்டுட்டு நம்ம அதை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதை ஹஸ்பண்ட் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அதை நான் வந்து லாஸ்ட் வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கொஞ்சம் மன்னிக்கவும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல்ஸ் எடுத்து கலெக்ட் பண்ணி நான் என்னோட வாலில் வந்து இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒரு முயற்சி நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படின்றப்போ அதோட ஒரு பெரிய பெருமை என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ நமக்குன்னு என்ன தெரியும், நமக்கு என்ன வரும்னு அது புரிஞ்சு பண்ணோன்னா கண்டிப்பாக மேலே வரலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா என்னோடய குக்கீஸ் பற்றி நம்மளோட குங்குமம் புக்கில் வந்துருந்தது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃப்ரேமும் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ அது இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆணி அடித்து மாட்ட போகிறேன். ஆஸ் யூஷுவல் ஜிங்கா நைல்ஸ் தான். ஸோ டக்குன்னு அடித்து டக்குன்னு மாட்டிடலாம். நல்லா வந்து அப் டு உங்களுக்கு 10 kgs வரையும் வெயிட் தாங்கும். ஸோ வந்து நான் ஒரு ஸ்டெப் மாதிரி இதை வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய குக்கீஸ் ஆர்டிக்கல் வந்தது இல்லையா. ஸோ அதை வந்து நான் இங்கே கரெக்டாக மார்க் பண்ணி அடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி வந்து என்னோட யூரோப் ட்ரிப் பற்றியான ஆர்டிக்கலும் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் மட்டும் நான் ஆசையாக தாங்க இருக்குது. கடவுளோட துணையும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்ஸ், நம்மளோட பேரண்ட்ஸோட ப்ரேயர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட நல்வழி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரேமை மாட்டிடலாம். அண்ட் அடுத்தது நம்ம மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதிகை சாரல் இருக்குல்லையே, அந்த ஃப்ரேம் வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் மாட்ட போகிறேன். ஸோ கரெக்டாக ஸ்டெப் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஈஸியாக எந்த விஷயமே கிடைக்கிறது இல்லைங்க. நான் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என் சொந்தக்காரங்களும் ரொம்ப கேவலமாக பேசினாங்க. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடையாது, நான் வந்து ஒரு செலிபிரிட்டி கிடையாது. ஸோ ஒரு ஸ்டார்ட்லேருந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய நம்மளுக்கு வந்து நெகட்டிவிட்டி வரும். நிறைய வந்து நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, நம்மளை பேசுறதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ அது ஒரு ஐடென்டிட்டி ஆயிருக்கு. திருமதி எல்லாமே ஒரு பிராண்டு மாதிரி மாறி இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து முயற்சி பண்ணுறோம், அது பல பேர் வந்து கேவலமாக பேசுகிறாங்க, இல்லை வந்து மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னா காதலே வாங்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வருமோ பெஸ்ட்டாக அது இன்னும் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களே ஒரு நாள் நம்மளை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வே ஆஃப் ஸ்டைல், நம்ம வே ஆஃப் ஒர்க் எல்லாமே காப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மற்றவங்களோட பேச்சுக்கு என்றைக்குமே வந்து நீங்கள் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எது வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடவுளோட பிளெஸிங்கோட நீங்கள் எல்லாமே நல்லபடியாக இப்போ ஆரம்பிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாதையில் சூப்பராக ஷைன் ஆவீங்க. ஸோ இந்த இடத்துல அழகாக செட் பண்ணியாச்சு. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் போட்டதுலேருந்து என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் என் பர்சனலாக பார்த்து எனக்கு அவங்களோட மனசில் இருந்துலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆர்டிக்கல், செகண்ட் ஆர்டிக்கல், தேர்ட் ஆர்டிக்கல்னு சொல்லி இந்த மாதிரி நான் வந்து லைனாக வச்சுருக்கேன். இன்றைக்கி நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன வீடு இருக்குது, நம்மளுக்கு கரெக்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து கிச்சன் ரோலும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஷ்யூ ரோல்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ரேக் 2-in-1 சொல்லலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கிடச்சிது. அமேசானில் வாங்கினேன். ஸோ அதை வந்து நீங்கள் அது கபோர்ட்ஸில் எங்கே வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கம்பியில் வந்து நம்ம கிச்சன் டவலையும் ஒரு கம்பியில் வந்து நாப்கின்ஸும் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வீடாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம், அதுக்கான என்னென்ன பொருட்கள் தேவைப்படும், என்னென்ன கேட்ஜெட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ பொங்கல் வரப்போகுது. ஸோ நான் வந்து சூப்பரான ஒரு பேங்கிள்ஸ் அண்ட் முகப்பு செயின் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்னு போட்டுக்கலாம். பட் இது கோல்டு கிடையாதுங்க, ஐம்பொண்ணுங்க. ஐம்பொன்னா இது போட்டால் வந்து நம்மளுக்கு கோல்டுக்கு விட சூப்பராக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அந்த ஸ்டோனோட குவாலிட்டி ஐம்பொன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட 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 அப்படியே வந்து உங்களுக்கு தங்கம் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் மெயினாக இந்த ஜுவல்ஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நகை செய்யக்கூடிய, அதாவது தங்க நகை செய்யக்கூடிய ஆசாரி வச்சு தான் இந்த ஜுவல்ஸ்லாம் பண்ணுறாங்க. யார் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா லக்ஷயா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்தால் நான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். எக்ஸ்க்ளூசிவாக ஐம்பொன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த மாடல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பவுண்டில் சரடு போடுறீங்க, ஒரு 5 பவுண்டில் சரடு போடுறீங்க, ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால நான் அதை வச்சுட்டேன்ப்பா அப்படின்றப்போ சேம் நீங்கள் போட்டுக்கிற சரடு நீங்கள் ஃபோட்டோ அமிச்சிங்கன்னா அதே மாதிரி அவங்க ஐம்பொனில் தங்கம் போலவே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நேர்த்தியான அவங்க ஆட்கள் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆசாரியெல்லாம் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த விலையில பாருங்கள்
பாருங்கள், அந்த காலத்து பேட்டர்ன் தான், அப்படியே கோல்டு வந்துட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு 5-6 பவுனுக்கு மேலேயே போகும். வாங்க முடியுமா இப்போ இருக்க விலைக்கு? பட் 5 பவுனில் தாராளமாக வாங்கி நீங்கள் போட்டுட்டு போகலாம். கோல்டு மாதிரியே இருக்கும், கவரிங் அப்படின்ற ஒரு டவுட் கூட வராது. ஸோ எப்படி இருக்குது மறக்காமல் நான் உங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் வச்ச மாதிரி முகப்பு செயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னால் இப்போலாம் வாங்க முடியாதுங்க, உண்மையில சொல்கிறேன். ஸோ ஒரு ஆசைக்காக நான் வந்து அவங்ககிட்ட கேட்டப்போ அச்சு அசலாக அப்படியே கோல்டு நிகராக பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து என்னோட கோல்டு லாங் செயின் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் வச்சு உங்களுக்கு வந்து கம்பேரிசன் காட்டுறேன். ரெண்டுமே பாருங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு எங்கேயுமே இது வந்து கவரிங் 9 பவுண்ட் சொல்லவே மாட்டாங்க. இன்னும் ரெகுலராக போட 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 அந்த கோல்டு லுக்கு வரவே வந்துடும். ஸோ மறக்காமல் லக்ஷ்யா கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்காக நான் மணி பாக்ஸ் வாங்கினேன். பட் இந்த இயர் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சு வெள்ளியில் பெரிய குத்து விளக்கு வாங்கணும் அப்படின்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குக்கீஸ் அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணுன்றதுக்காக இந்த சேவிங்ஸ் பாக்ஸ் வாங்கினேங்க. 1 lakh rupees ஒர்த் இருக்குது. மேலே வேணா நம்மளோட ஃபோட்டோவும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாய் கலெக்ஷன்ஸ் அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஸோ இவங்ககிட்ட நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு 2 பாட்டில் கிளீனிங் ப்ரஷ்ஷும் வாங்கியிருக்கேங்க. இது வந்து ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தையோட வாட்டர் பாட்டில்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புவோம்ல, அது மேலே லிட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும். நம்ம என்ன தான் கையில் தைச்சாலும் அது போகாது. ஸோ அதுக்கு இந்த ஒரு டூல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளாஸ்க்கு மூடியை வந்து மேலே அந்த ரிப் இருக்குல்ல, அதை வந்து இதை வச்சு அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக க்ளீன் பண்ணிவிடும். அதே மாதிரி நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறோம், இல்லை வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறோம், தெர்மோ பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அது உள்ள லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு ஹோலாக இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த ப்ரஷ் வந்து நம்ம அழகாக ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இதோட லிங்க்ஸும் அதே மாதிரி சாய் கலெக்ஷன்ஸோட பேஜ், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி காட்டக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதுவும் விலை வந்து ரொம்ப நார்மலாக கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாமே ரெண்டட் வீட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா அடுத்து நான் காட்டுறது, இப்போ பாருங்கள், இங்கே நான் இருக்கிறது ரெண்ட் வீடு தான். இங்கே வந்து எனக்கு இந்த மாப்பு தொடப்பம்லாம் நீட்டாக வைக்கிறதுக்கு சரியான இடம் கிடையாது. பாத்ரூமில் வந்து வைப்பர்லாம் வந்து இந்த மாதிரி செவத்து சாத்தி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு மாப் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேங்க. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 பீசஸ் நான் வாங்கியிருக்கேன். சிங்கிளாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஆணியோ ட்ரில்லோ போட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் அது பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து ஒட்டிக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நைட் ஒரு 10 மணிக்கு ஒட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு நைட் 10 மணிக்கு அப்புறம் நீங்கள் அதில் வந்து மாட்டுங்க. உடனே மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒட்டாது. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். இப்போ நான் ஒட்டுறேன் இல்லை, ஸோ வீடியோக்காக நான் ஜஸ்ட் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 24 hours அதை விட்டுணுங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா ஸ்ட்ராங்காக அது க்ளோ பிடிச்சிக்கும். ஸோ இந்த இடத்துல கொக்கியும் இருக்குது. அந்த கொக்கியில் நம்ம தொடப்பமாக மாட்டிக்கலாம். பக்கத்தில் வந்து மாப்புக்கான அந்த ஒரு ரிப் மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளே வைக்கிறப்ப அழகாக வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே வந்து அது சர்க்கிளாகி உள்ள இழுக்க ஒரு மெக்கானிசம் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. பட் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்மையில சொல்கிறேன், ஒரு பால்கனியில் இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் கச்சன்னு தொடப்பம்லாம் வச்சுக்காமல் நீட்டாக ஒரு தொடப்பம் ஒரு மாப்பு மாட்டி வைக்கிறதுக்கு, இல்லை ஒரு மாப்பு ஒரு முறம் மாட்டி வைக்கிறதுக்கோ, இல்லை தொடப்பம் முறம் மாட்டி வைக்கிறதுக்கோ நல்லாயிருக்கும். இப்போ என்னோட பாத்ரூம் இதே பிரச்சனை தான். ஸோ என்ன பண்ணுறோன்னா, வைப்பர் அப்படியே ஓரமாக வைக்கிறதுனால சம்டைம்ஸ் இது கீழே விழுந்துடும். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு மாப் ஹோல்டர் வச்சுட்டு நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா வந்து டைல்ஸில் விட்டுறீங்கன்னா டைல்ஸ் நல்லா தொடச்சிட்டு அதில் ஈரப்படம் இல்லாமல் இன்னும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டுங்க. எந்த ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் வந்து ஊக்கு ஓட்டினாலும் ஒரு 24 hours அதை விடணுங்க. உடனே போட்டிங்கன்னா வெயிட்டு தாங்காமல் கீழே விட தான் செய்யும் இல்லையா? ஸோ அதான் 24 hours அப்புறம் நீங்கள் அதை ஒட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு அமைக்கிட்டோன்னா அழகாக போயிடும். அண்ட் வைக்கவும் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் நம்ம சேனல் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப கம்மி செலவில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் காட்ட போகிறேன். நான் என்னோட டெய்லி வீட்டில் என்ன பண்ணுறேன்றதை விட சில விஷயங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் கொண்டு வர போகிறேங்க. ஸோ அது கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட கிச்சன் வந்து கொஞ்சம் சின்ன கிச்சன், ஆனால் பொருள் நிறைய இருக்கும். எனக்கு வேறு வழி இல்லைன்னா நான் வந்து இப்போ நிறைய வந்து ரிவ்யூஸ் கொடுக்கறதுனால பொருள் சேர்ந்துட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் சேவர் தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வேணும். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்கெட் வாங்கி உங்கள் கடப்பாக்கல்லையே அழகாக வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு டீ டம்ளர்ஸ், இல்லை அஞ்சரை பெட்டி, இல்லை ஏதாவது இப்போ இந்த வார்ட்ரோபில் கூட நீங்கள் வச்சு குழந்தைங்க சாக்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நம்மளோட பவுச்சஸ், மேசன் ஜார் மாதிரி இருக்கக்கூடிய பவுச்சஸுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ்லையுமே 5 பீசஸ் அமைச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 பீசஸ் வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. நம்ம வெளியில் போகிறோம், குழந்தைங்க ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம்னா ஒரு டப்பா தூக்கிட்டு போன அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஏர் டைட் ஃப்ரீ.
அதே மாதிரி உங்களுக்கு லேக் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இதில் ஒரு ஸ்நாக்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து வெளியில் வராது, ஏர் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாக்ஸாக இருந்தால் நிறைய இடம் பிடிக்கும். பட் இதில் பாருங்கள், நான் குக்கீஸ் போட்டிருக்கேன், உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஏர் டைட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து நட்ஸு எல்லாமே போட்டு நீங்கள் வெளியில் ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், கிட்ஸுக்கு வந்து அழகாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணாலும் நிறைய வந்து டப்பாவாக ஸ்டோர் பண்ணாமல் பவுச்சஸில் ஸ்டோர் பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இடம் கம்மியாக அடைக்கும்ல. ஸோ அதுக்காக மல்டி பர்பஸான ஒரு ப்ராடக்ட் தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதெல்லாமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ரிவ்யூவை கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம வந்து எப்போச்சும் ஏதாவது ஊருக்கு வெளில போகிறப்போ குழந்தைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கேரி பண்ணுவோம், நிறைய இடம் வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் அடைக்காமக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இதோட லிங்க்ஸ் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.